ஓம் நமக் சிவாய. திருக்கயிலில் சிவனுக்கு சிவத்துண்டு புரிந்து வந்தவர் விதஹயவர் என்பவர். அவர் ஒரு நாள் யமராஜனோடு யமலோகத்தை காண சென்றபோது கற்குவியலை கண்டார். அதோடு இல்லாமல் அங்கு உள்ள அவரின் முன்னோர்கள் ஆவியாக அலைந்து கொண்டிருப்பதையும் பார்த்தார். கேட்டபோது முன்னொரு காலத்தில் அவர் உணவு அளித்தபோது கற்களை சுத்தம் செய்யாமல் கொடுத்ததனால் அந்த கற்கோவியல் சேர்ந்துவிட்டது என்று கூறவே ஈசனிடம் பிரார்த்தனை செய்து தான் பூலோகத்தில் பிறந்து முன்னோர்களின் பாவத்தை போக்குவதற்கு ஒரு ஆண்மகவை ஈன்றெடுத்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை செய்ய வேண்டும் என்று ஈசனிடம் கேட்டார். ஈசனும் அவ்வாறே செய்தார். ஆனால் அவர்கள் திருமணம் ஆன சித்ராவதி என்ற பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். ஆனால் நீண்ட நாட்கள் அவர்களுக்கு குழந்தை பிறக்காததால் புத்திர காமேஷ்டி யாகம் செய்து அதிலிருந்து தங்க பேழையில் அவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தை கிடைத்தது. அதற்கு ஜபேஸ்வரன் என்று பெயரிட்டார். அந்த குழந்தையின் 7வது வயதில் இந்திரனை அழைத்தார். ஆனால் இந்திரனோ இந்த குழந்தையை தன்னால் ஆசீர்வதிக்க முடியாது, அதற்கு மிகவும் ஆயுட்குறைவு என்று கூறவே அந்த குழந்தை தனக்கு அது எல்லாம் தெரியும் என்று ஈசனை நோக்கி தவம் செய்ய ஆரம்பித்தது. அப்போது ஈசன் தோன்றி உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார். தனக்கு சிவ ஆகமங்களை தாங்களே குரு உபதேசம் செய்ய வேண்டும் என்று கேட்கவே ஈசனே பஞ்ச நதிகளை வரவழைத்து அவரை ஆசீர்வாதம் செய்து இன்று முதல் சிவகணங்களுக்கு தலைவனாக நந்திகேசன் என்ற பெயருடன் இருப்பாய் என்று ஆசீர்வதித்தார். அன்று முதல் ஈஸ்வர பட்டத்துடன் நந்திகேஸ்வரன் என்ற பெயருடன் கைலாசத்தை காவல் காக்கும் பொறுப்பை ஏற்றார்.